ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்ட் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் கொடுத்துருக்கு. நிஃப்டி 700 பாயிண்ட்ஸ் மேலேயும், சென்செக்ஸ் வந்து 2000 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட சென்செக்ஸ் இப்போதைக்கு 2300 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் தான் இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து 2000 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போனது, இப்போ 1890 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி ஐடி தான் இன்றைக்கி மேலே போகலை. நிஃப்டி ஐடி தான் இன்றைக்கி ரொம்பவே கம்மியான பாயிண்ட்ஸில் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 150 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 982 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்குது. இந்த மார்க்கெட் வந்து ஹை போகிறதுக்கு ரீசன் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். எக்ஸிட் போல் வந்திருந்து அதில் வந்து இப்போ இருக்கிற என்டி அலையன்ஸ் தான் மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நியர்லி 350 சீட்ஸ் மேலே வின் பண்ணி அவங்க வருவாங்க. மார்க்கெட் டெஃபினட்டாக ஒரு ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன் எக்ஸிட் போல் வச்சு. அந்த எக்ஸிட் போல் வந்து ஃப்ரைடே வந்துருந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். பட் வந்து சாட்டர்டே வந்ததுனால நம்ம மார்க்கெட்டும் லீவு. இன்றைக்கி வந்து இவ்வளோ ரேலி ஆகும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு 1000 பாயிண்ட் வந்து ரேலி ஆகும் சென்செக்ஸ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ரேலியாக இருக்குது. ஸோ நாளைக்கு ரிசல்ட்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு எந்த ஸ்டாக்குமே வாங்க முடியாது. இன்றைக்கி பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் தாறுமாறாக ஏறி இருக்குது. 8%, 10%, 11% அப்படிலாம் ஏற்றிருக்காங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒரு 2 to 3 ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ் வந்து ரேலி ஆச்சு 2000 பாயிண்ட்ஸ் மேலே, 76000 பாயிண்ட்ஸை தாண்டி ரேலி ஆச்சு. நிஃப்டி வந்து 23000 பாயிண்ட்ஸை தாண்டி ரேலி ஆச்சு. ஸோ இது மூலமாட்டு பிஎஸ்சியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 11.1 lakh crore வந்து இன்றைக்கி மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 11.1 lakh crore வந்து இன்றைக்கி மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் ஆட்டு 423.21 லட்சம் கோடியாக இருக்குது. 423.21 லட்சம் கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்க மார்க்கெட் அந்த கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன். இது தலால் ஸ்ட்ரீட்லேருந்து வந்து அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்கே இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் அந்த எம்கே ஃபினான்ஷியல் ரிசர்ச், அவங்க கொடுத்த அப்டேட் படி பார்க்கும்போது எம்கே குளோபல் அவங்க கொடுத்த அப்டேட் படி பார்க்கும்போது 2024 நிஃப்டி வந்து 24000 பாயிண்ட்ஸை டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் டிசம்பர் எண்டில் வந்து நிஃப்டி 24000 பாயிண்ட்ஸை டச் பண்ணோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேபி என்ன கேட்டால் அதுக்கு முன்னாடியே டச் பண்ணிடும் போலுக்கு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இன்றைக்கி வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே ரேலி இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆவரேஜாட்டு வச்சு பார்க்கும்போது 15% மேலே ரேலி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன் அந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நல்லாவே டவுனாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ மறுபடியும் ஒரு 20 லட்சம் கோடி அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டாங்க. அவங்களோட டோட்டல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 20 லட்சம் கோடி அதுக்கு நெருங்கி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 20 லட்சம் கோடியை டச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் அவங்களோட எல்லா ஸ்டாக்ஸுமே ஆவரேஜாக பார்க்கும்போது 8%, 10%, 12% அப்படி தான் ரேலியாக இருந்துச்சு. இது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி பவரில் வந்த அப்டேட்டு. அதானி பவர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனில் வராங்க. நியர்லி 9020 மெகாவாட் வந்து ஒரு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பிளானில் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட டோட்டல் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி 16850 மெகாவாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1600 மெகாவாட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அண்டர்வேல இருக்குது, ப்ராசஸில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 9020 மெகாவாட் வந்து ஒரு கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனில் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதானி பவர் வந்து இன்றைக்கி நியர்லி 8% அந்த ரேஞ்சில் ரேலியாக இருந்துச்சு அதானி பவர் ஸ்டாக்கு. ஸோ இது அதானி பவரை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸு இந்த ஷேர் வந்து 1350 ரூபா இருக்கும்போது வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3% மேலே ரேலியாக இருந்து, பட் இப்போதைக்கு ஒரு 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸு அவங்க வந்து துபாயில் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிற பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியோட ஜார்ஜ் ஜேக்கப் முத்தூட் அவர் தான் சொல்லியிருக்காரு, சேர்மன் அவர். ஸோ அவர் வந்து துபாயில் வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை ஸ்டார்ட் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துபாய், நெக்ஸ்ட் யூஎஸ், யூகே அங்கேயும் வந்து இவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்தூட் ஃபினான்ஸு. ஸோ இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 3%, நியர்லி ஒரு 4% கிட்ட ரேலி ஆச்சு. பட் வந்து மறுபடியும் இறங்கி ஒரு 1% அந்த ரேஞ்சில் ரேலி ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு 1% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது முத்தூட் ஃபினான்ஸு. ஸோ முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, இது ஒரு பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக். இன்றைக்கி பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்கில் இதுவும் நல்ல ரேலியாக இருந்ததில் இதுவும் ஒன்று. 9% கிட்ட இப்போதைக்கு ரேலி ஆகிட்டு இருக்குது. 8 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அந்த ஒரு மைல் ஸ்டோனே டச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 7th லிஸ்டட் கம்பெனி, ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற 7th லிஸ்டட் கம்பெனி 8 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்தியாவில் 7வது பெரிய கம்பெனியாக இருக்கிறாங்க ஒரு பிஎஸ்யூ செக்டார். இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து ஃப்ரெஷ் ஹையை டச் பண்ணிச்சு, 900 ரூபா அந்த ரேஞ்சை டச் பண்ணி 904 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு நான் பார்க்கும்போது இந்த ஷேர் வந்து இந்த வருஷத்தில் 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி 40% வரைக்கும் ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா, டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க் இவங்களுக்கு அடுத்தால இவங்களும் அந்த மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ. இது வந்து ரீசன் அந்த எக்ஸிட் போல் வச்சு தான் ஏற்றிருக்காங்க. இது வந்து எஸ்பிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி மட்டுமே 8% மேலே ரேலியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆட்டோமோட்டர்ஸ் கம்பெனி எடுத்து பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ, நெக்ஸ்ட் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் இதெல்லாமே ஒரு ஆவரேஜ் ஆட்டு ஒரு 4% மேலே இன்க்ரீஸ் ஆகி ரேலியாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு பாசிட்டிவில். ஆனால் ஈச்சர் மோட்டார்ஸ் 1% அடிச்சிருந்தாங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்பு, பஜாஜ் ஆட்டோ, நெக்ஸ்ட் வந்து அசோக் லைலாண்ட் இதெல்லாமே நல்ல ரேலியாக இருந்துச்சு. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஹை அன்னைக்கு ஹிட் பண்ணியிருந்த ஷேரு. அவங்க சேல்ஸ் வந்து ரைஸ் ஆயிருந்து. மே 2024 அவங்களோட சேல்ஸ் வந்து 3,55,323 யூனிட் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருந்து. பஜாஜ் ஆட்டோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 9,394 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஒரு 3% மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பஜாஜ் ஆட்டோ. நெக்ஸ்ட் அசோக் லைலாண்ட் எடுத்து பார்க்கும்போது அசோக் லைலாண்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் ஹையை தான் டச் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவும் ஃப்ரெஷ் ஹை டச் பண்ணியிருக்காங்க. அசோக் லைலாண்டும் ஃப்ரெஷ் ஹை டச் பண்ணியிருக்காங்க. அசோக் லைலாண்டு 235 ரூபா அந்த ரேஞ்சை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஷேர் ப்ரைஸ் 5% மேலே ஏற்றிருந்தாங்க இன்றைக்கி. ஸோ அசோக் லைலாண்டு நல்லா 130 உங்கள்கிட்ட அப்டேட் கொடுத்துருந்தேன். 130 வாங்கியிருந்தேன். 160, 170 அந்த ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து அசோக் லைலாண்டு ஏற்றிருக்காங்க இன்றைக்கி. ஷேர் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 235 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 5% ஏற்றிருக்காங்க இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ செக்டார் எடுத்து பார்க்கும்போது இந்த என்டிபிசி இன்றைக்கி 8% மேலே ரேலியாக இருந்துச்சு. 388 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது என்டிபிசி. அடுத்து பார்க்கும்போது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்க பார்க்கும்போது 8% ஏற்றிருக்காங்க. 175 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தால பார்க்கும்போது கெயில் அதுவும் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்து. கெயில் பார்த்தீங்கன்னா 10% ஏற்றிருக்காங்க. 226 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கொச்சின் ஷிப்யார்டும் அடுத்தது ஆர்இசி லிமிட்டடும். ஆர்இசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோ போடும்போது சாட்டர்டே வந்து நீங்கள் ஒரு ஸ்லோ கன்சிடர் பண்ணுங்கள் ஆர்இசி லிமிடெடில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஆர்இசி லிமிடெடு அவர் அந்த ஆர்பிஐயோட டிராஃப்ட் கைட்லைன்ஸ் வெளிவரும்போது அந்த ஷேர் நல்லாவே அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் ஆர்இசி லிமிடெடாக பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் சாட்டர்டே வீடியோலையும் நான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 12% ஏற்றிருக்காங்க ஆர்இசி லிமிடெடு. 12% ரேலியாக இருந்துச்சு. 603 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆர்இசி லிமிடெடு. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 11 இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஹை ரேலி இந்த மார்க்கெட் வந்து ஹை ரேலியாக இருக்க டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவசரப்பட்டு போய் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பார்க்குறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்சம் கார்பரேஷனில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3670 கோடி டீல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கூட ஆரம்கோ அப்படிங்கிற கம்பெனியோட ஸ்டீல் பைப் சப்ளை அந்த சம்மந்தமான ப்ராஜெக்ட்டு. ஸோ அந்த அக்ரிமெண்ட் வேல்யூ வந்து 3670 கோடி. சவுதி அரேபியாவோட ஆரம்கோ கம்பெனியோட ஸ்டீல் பைப் சப்ளை பண்ணுறதுக்கு. இதோட கால அளவு பார்த்தீங்கன்னா 19 months. இந்த டியூரேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து 19 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெல்சம் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு. இவங்க ரீசெண்டாட்டு நிறைய 2-3 ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க. ஒன்று அதானி குரூப்லேருந்து வின் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று யூகே ஆப்ரேஷன்லேருந்து ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 8% மேட்டர் ரேலியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது 3% தான் பாசிட்டிவில் இருக்குது கொச்சின் ஷிப்யார்டு. 2100 ரூபா வரைக்கும் போச்சு இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸு. ஸோ நான் இதில் கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லும்போது ஒரு 1900 இருந்துச்சு. ஸோ நியர்லி ஒரு 200 300 அந்த ரேஞ்சில் லாபம் வந்துருக்கும். 1750 அந்த ரேஞ்சில் இருக்கும்போதே சொல்லியிருந்தேன் கொச்சின் ஷிப்யார்டு. ஸோ இது கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஒருத்தர் 1900 தாண்டினோன்னே ப்ரோ விற்போமா அப்படின்னு கேட்டார். நான் வேண்டாம் ஹோல்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்து ப்ளஸ் வந்து அவங்களோட ஆர்டர்ஸும் நிறைய ரீசெண்டாக கிடச்சிட்ருக்கு. 3 ஆர்டர் கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ அது போக இப்போ எலெக்ஷன் இந்த இதனால அவர் பாசிட்டிவ் ரேஞ்சில் மார்க்கெட் வந்து அந்த ஷேர் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு கொச்சின் ஷிப்யார்டில் ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களோட ஆர்டர் வந்து 65,000 யூனிட்ஸ் வந்து பெண்டிங் ஆர்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட எஸ்யூவி செக்மெண்ட்டில் இதுதான் ஹையஸ்ட் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹியூண்டாய் மோட்டர்ஸு. ஸோ இது ஹியூண்டாய் மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா 65,000 கார்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க டெலிவரி பண்ண வேண்டியதை வந்து வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தோட ட்ரெண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுலேயே ஜுடியோ அப்படின்ட்டு இது வந்து ஒரு ஷாப் மாதிரி ரன் பண்ணுறது. இந்த டிஷர்ட்டு அப்படி நிறைய பிராண்ட் சென்ட்டு, பெர்ஃப்யூமு, வாட்சஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ இந்த பிராண்டு பார்க்கும்போது இந்த ஜுடியோ அந்த பிராண்ட் வந்து இந்தியாவிலே ரெவன்யூ 7000 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஸ்டோரை வந்து துபாயில் வந்து அவங்களோட பிராண்டை துபாயில் கொண்டு போகிற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா குழுமத்தோட ட்ரெண்டோட ஜுடியோவை. ஸோ பார்க்கும்போது ஒரு டாடா குழுமத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் பார்க்கப்படுது. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸுக்குள்ளே ரன் ஆகுறாங்க ட்ரெண்டு.
ஸோ அப்டேட் பார்க்கும்போது ஷேர் ப்ரைஸ்லாம் அன்றைக்கி 4000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ்லாம் 4200 4300 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு அதிலலாம் வாய்ப்பு இல்லை. பட் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் பார்க்கணும். ஏன்னா ரீசெண்டாக பார்க்கும்போது அவங்க கம்பெனியில் ஒரு மினிட்ஸுக்கு நினைக்கிறேன் 1 மினிட்ஸுக்காக ஏதோ சொன்னாங்க. 1 மினிட்டுக்கு வந்து 90 டிஷர்ட் செல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ட்ரெண்டோட ஜிடியோ அப்படிங்கிற கம்பெனியில். இது டாடா குழுமத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்லாவே ரேலி ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். நேற்று வந்து நான் அன்னைக்கு வந்து இந்த ஆட்டோமோட்டர் கம்பெனிஸோட சேல்ஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துருந்தேன். அதில் வந்து பெரிய அளவில் சேல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு சில கம்பெனிஸ் வந்து அசோக் லைலாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்து, நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மோட்டார் கார்ப் டிப் ஆயிருந்து, ஈச்சர் மோட்டார்ஸ் டிப் ஆயிருந்து, வேறு சில கம்பெனிஸோட சேல்ஸும் டிப்பு தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த எக்ஸிட் போல வச்சு மேலே ஏற்றிருக்காங்க. பட் நாளைக்கு வந்து என்ன நடக்கும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எந்த பார்ட்டி ஒன்றில் இவங்க இப்போ இருக்கிறவங்க மெஜாரிட்டி பிடிச்சி மேலே வந்தால் தான் அந்த மார்க்கெட் நாளைக்கு ரேலியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ பொறுமையாக இருங்க, இனி வாங்க முடியாது அப்படின்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக மார்க்கெட் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ டெஃபினெட்லி எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு 6 o'clock மார்னிங் போடுவேன். ஸோ அதில் இன்னும் சில நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி போடுறேன். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது தான் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ்லாம் போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.